எங்களோட தோட்டத்தில் உள்ள செடியில் மாவு பூச்சா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் யாருக்காவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே எனக்காகவே ஒருத்தங்க வந்து ஒரு ரெமெடி சொல்லியிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையிலே தோட்டத்துக்கு போயிருந்தோம். இதில் வந்து 10 மடங்கு தண்ணிக்கு 1 மடங்கு வந்து வினிகர் ஊற்றிட்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் கொஞ்சமாக ஷாம்பு, நம்ம தலைக்கு தேய்க்கிற ஷாம்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றிக்கிட்டேன். இது ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா நல்லா பூச்சி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலவே காலையிலே போயிட்டு இந்த பீட்ரூட், கொய்யா, அப்புறம் ராம் சீதா, அப்புறம் அவகேடோலையும் மாவு பூச்சி அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த செடியில் எல்லாமே குட்டி ஸ்ப்ரே பாட்டில்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாமே எல்லா செடிக்குமே நல்லா அந்த மாவு பூச்சி இருக்கிற இடம் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இதில் என்னென்னா, இந்த இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுனால ஒரு 2 நாள் கழித்து நான் போய் பார்க்கும்போது இதில் வந்து நல்லா கிளியர் ஆயிருந்துச்சு. மாவு பூச்சியே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த அவகேடோ செடி மட்டும் ஃபுல்லாகவே வாடிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும் போதே இந்த மாவு பூச்சிக்கு வந்து மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுன்னா நல்லா செடி ஆகிருக்கும். இன்னொன்று ஃபுல்லாக அவகேடோ வந்து வெயில் படுற இடத்துல இருக்கிறதுனால சரியாக வரலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அவகேடோ வந்து கொஞ்சம் மாமரத்துக்கிட்ட நிழலாக இருக்கிற ஏரியாவில் வச்சோன்னா நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி வைக்கணும். இந்த அவகேடோ செடி வந்து ஃபுல்லாகவே பட்டுருச்சு. ஆனால் இந்த ராம் சீதாவும் பீட்ரூட் கொய்யாவும் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. மாவு பூச்சியே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே அவகேடோலாம் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நிழலாக இருக்கிற பகுதியில் வைங்க. நாங்கள் வந்து வெயிலில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நிழலில் வச்சு ட்ரை பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.